வணக்கம்ங்க. இது கர்நாடக மாநிலம் மங்களூரில் இந்த சம்பவம் இன்று காலை நடந்துள்ளது. மாநிலத்தின் மங்களூர் மாநகர காவல்துறை வரலாற்றில் முதன்முறையாக இவ்வளவு அதிகமான போதைப் பொருளை பறிமுதல் செய்தது இதுதான் முதல் முறை என்று மங்களூர் மாநகர போலீஸ் கமிஷனர் அனுபம் அகர்வால் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் செய்தியாளருக்கு அளித்த விரிவான பேட்டியில் அதாவது சுமார் 75 கோடி மதிப்புள்ள MDMA எனப்படும் போதைப் பொருட்களை பறிமுதல் செஞ்சிருக்கோம். இது சம்பந்தமாக இந்த கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய நபர்களான தென்னாப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த 2 பெண்களை கைது செஞ்சிருக்கோம். அவர்களிடமிருந்து சுமார் 37 கிலோ அதாவது 38 கிலோ MDMA பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இருப்பினும் இந்த கைது செய்யப்பட்ட தென்னாப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த பெண்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாம்பா பேண்டோ என்கின்ற அடோனிஸ் ஜபுலின்ற ஒரு பெண்ணும் அபிஷாயில் அடோனிஸ் அப்படின்ற தென்னாப்பிரிக்க நாட்டை சேர்ந்த 2 பெண்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து சுமார் 75 கோடி ரூபாய் மதிப்புள்ள 38 கிலோ MDMA பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதாவது இவர்களுக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்னு கோணத்துல நாங்க விசாரிக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்களை பெங்களூர் போயிட்டு மங்களூர் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் நெடுநாட்கள் கடந்த 2-3 தினங்களாக பரிசோதனை பண்ணி அவர்களை கையங்களமா பிடிச்சு வந்து மங்களூர்ல இன்றைய தினம் ஆஜர்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்பது குறித்தும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மங்களூர் மாநகர போலீஸ் கமிஷனர் அனுபம் அகர்வால் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளாருங்க.